அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வேர்க்கடலை சட்னி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு சாஃப்டான இட்லியோட கீ ரோஸ்ட்டோலாம் சாப்பிடும்போது இப்போ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு எடுத்து வச்சுருந்தது ஒரு பிளேட்டில் கொட்டி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ண வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 ஸ்பூன் உடச்ச கடலையும் 4 சில்லு தேங்காய் மேலே ப்ரௌன் கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தது போட்டுட்டு 3 காஞ்ச மிளகாய் சின்ன துண்டாக கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு பார்த்துடலாமா. தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து கடுகுளுத்த பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு அருமையான டேஸ்ட்டில் ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு சாஃப்டான பிசு பிசுன்னு இட்லி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.